நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. பங்கேற்றனர் அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசு தலைவர், இத்தாலிய பிரதமர் மற்றும் அரசு தலைவர், அர்ஜென்டினாவின் அரசு தலைவர், இந்திய அரசு தலைவர், பிரான்ஸ், பிலிப்பீன்ஸ், உக்ரைன், போலந்து, டொமினிக்கன் குடியரசு, குரோவேஷியா, ஈக்வடோர், மல்டோவா, லாத்வியா, பிரேசில் ஆகிய நாடுகளின் அரசு தலைவர்கள், இங்கிலாந்து, அயர்லாந்து, நியூசிலாந்து ஆகியவைகளின் பிரதமர்கள், பெல்ஜியம், ஸ்வீடன், ஸ்பெயின் ஆகியவைகளின் மன்னர்கள், இங்கிலாந்தின் வேல்ஸ் இளவரசர், நார்வேயின் இளவரசர், ஐநா பொதுச் செயலர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் என ஏறக்குறைய 130 உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க திருப்பலியில் பங்கேற்றனர். ஏப்ரல் 26 சனிக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 10 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் 1:30 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க திருப்பலியினை கர்தினால் ஜோவான்னி பத்திஸ்தா ரே அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். ஏப்ரல் 26 சனிக்கிழமை இன்று காலை பெருங்கோவில் வளாகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்க, திருப்பலிக்கு முன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலிற்கு பிரதமர்கள் மற்றும் அரசு தலைவர்கள் பெருங்கோவிலிற்குள் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின் காலை 10 மணியளவில் பெருங்கோவிலில் இருந்து கர்தினால்கள் வரிசையாக நின்று திருத்தந்தையின் உடலிற்கு வணக்கம் செலுத்த 14 பணியாளர்கள் திருத்தந்தையின் உடலை தாங்கியிருந்த அடக்கப்பட்டியை சுமந்த வண்ணம் வத்திக்கான் வளாகத்தை வந்தடைந்தனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலானது பெருங்கோவிலிலிருந்து எடுத்து வரப்பட்டு வத்திக்கான் வளாகத்தில் வைக்கப்பட்டது. கர்தினால்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், 4756 பேர், ஏறக்குறைய 2 லட்சம் மக்கள் என வத்திக்கான் வளாகமே திருத்தந்தைக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நிறைந்திருந்தது. ஏராளமான பத்திரிகை மற்றும் தகவல் தொடர்பு பணியாளர்களும் திருத்தந்தையின் அடக்க திருப்பலி நிகழ்வினை உலகில் உள்ள மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருந்தனர். திருத்தந்தையின் உடலானது வளாகத்தினை வந்து சேர்ந்ததும் கூடியிருந்த மக்கள் அனைவரும் கரங்களை தட்டி திருத்தந்தையின் உடலை வளாகத்திற்கு வரவேற்றனர். வருகை பாடலுடன் திருப்பலி ஆரம்பமானது. கர்தினால் ஜோவான்னி பத்திஸ்தா ரே அவர்கள் திருப்பலியினை லத்தீன் மொழியில் ஆரம்பித்தார். அதன்பின் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து கொர்னேலியோவின் இல்லத்தில் பேதுருவின் உரை என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வாசிக்கப்பட்டன. A reading from the Acts of the Apostles. In those days, Peter opened his mouth and said, "Truly, I understand that God shows no partiality." அதன்பின் ஆண்டவரே என் ஆயர் என்ற திருப்பாடல் எண் 23 லத்தீன் மொழியில் பதிலுரை பாடலாக பாடப்பட்டதை தொடர்ந்து திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து இலக்கை நோக்கி ஓடுதல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் ஸ்பானிய மொழியில் வாசிக்கப்பட்டன. Dominus pascit me, et nihil miderit. Lectura de la carta del apóstol San Pablo a los filipenses. Hermanos,
Nosotros somos ciudadanos del cielo. திருத்தொண்டர் ஒருவர் யோவான் நற்செய்தியில் இடம்பெறும் இயேசுவும் பேதுருவும் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகளை லத்தீன் மொழியில் நற்செய்தியை வாசித்தளித்தார். Cum manifestasset se Iesus discipulis sui, e prandisen cum eis, dicit Simoni Petro Iesus. அதனைத் தொடர்ந்து கர்தினால்கள் அவையின் தலைவர் கர்தினால் ஜோவானி பத்திஸ்தா ரே அவர்கள் மறையுரையினை எடுத்துரைத்தார். கர்தினால் ரே அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க திருப்பலியில் எடுத்துரைத்த மறையுரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். In questa maestosa piazza di San Pietro, nella quale Papa Francesco tante volte ha celebrato l'Eucaristia. அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, கடந்த 12 ஆண்டுகளாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலமுறை திருப்பலியை கொண்டாடி பெரும் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கிய மாட்சிமை பொருந்திய இந்த புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இறைபதமடைந்துள்ள அவரது உடலைச் சுற்றி நாம் சோகமான இதயங்களுடன் இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் மனித வாழ்வு கல்லறையில் முடிவடைவதில்லை. மாறாக இறைத்தந்தையின் இல்லத்தில் முடிவில்லா மகிழ்ச்சி நிறை வாழ்வில் நிறைவடைகிறது என்ற உறுதியான நம்பிக்கையில் நாம் நிலைநிறுத்தப்படுகிறோம். நமது இறைவேண்டல்களுடன் நமது அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை கடவுளின் கரங்களில் ஒப்படைப்போம். அவர் தனது மகத்தான அன்பின் ஒளியில் என்றுமுள்ள நிலைவாழ்வின் மகிழ்வை அவருக்கு வழங்கட்டும். இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் என்ற இந்த நற்செய்தி பகுதியால் அறிவொளி பெற்று நாம் வழிநடத்தப்படுகிறோம். வலுவின்மையும் துன்பமும் இருந்த போதிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மன்னகத்திற்குரிய வாழ்க்கையின் இறுதி நாள் வரை தன்னை வழங்கும் பாதையை பின்பற்ற தேர்ந்தெடுத்தார். தனது மந்தையின் ஆடுகளை அன்பு கூர்ந்து அவற்றிற்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்த நல்ல மேய்ப்பரான நமது ஆண்டவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றினார். கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதியன்று திரு அவையின் தலைமை பொறுப்பிற்கு கர்தினால்களவையால் அவர் தேர்வு செய்யப்பட்ட போது ஓர் இயேசு சபை அருள்பணியாளராக அச்சபையில் மிகுந்த அனுபவம் பெற்றவராக இருந்தார். அவர் தனிநபர்களுடனும் மக்களுடனும் நேரடி தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். அனைவருடனும் நெருக்கமாக இருக்க ஆர்வமாக இருந்தார். சிரமத்தில் உள்ளவர்கள் மீது குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்தினார். குறிப்பாக நம்மில் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கும் மிகச் சிறியவர்களுக்கும் அளவில்லாமல் தன்னை கொடுத்தார். அவர் மக்களில் ஒருவராக தன்னை அடையாளம் கண்டுகொண்டார். அனைவரிடமும் திறந்த இதயத்துடன் இருந்தார். காலத்தின் அடையாளங்களையும் திரு அவையில் தூய ஆவியார் தூண்டி எழுப்பியவற்றையும் கூர்ந்து கவனித்த ஒரு திருத்தந்தையாக இருந்தார். திரு அவை என்பது அனைவருக்குமான ஒரு இல்லம், அதன் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் ஒரு இல்லம் என்ற நம்பிக்கையே அவரது பணியின் வழிகாட்டும் நூலாகும். திரு அவை என்பது அனைவருக்குமான ஒரு இல்லம், அதன் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் ஒரு இல்லம் என்ற நம்பிக்கையே அவரது பணியின் வழிகாட்டும் நூலாகும். காயமடைந்தவர்களை பராமரிக்கும் கள மருத்துவமனை போல திரு அவை மக்களின் நம்பிக்கைகள் அல்லது சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உண்மையான போராட்டங்களை இரக்கத்துடன் நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இரக்கம் என்பது நற்செய்தியின் இதயம் என்பதை முன்னிலைப்படுத்த இரக்கத்தின் யூபிலி ஆண்டிற்கு நம்மை அழைத்தார். இரக்கமும் நற்செய்தியின் மகிழ்ச்சியும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு 2 சிறப்பு சொற்களாக இருந்தன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து போருக்கு எதிராக பேசினார். பிரிவினை சுவர்களை அல்ல, உறவு பாலங்களை கட்டுங்கள் என்பது அவர் பலமுறை திரும்ப திரும்ப கூறிய அறிவுரை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது உரைகளையும் கூட்டங்களையும் முடிக்கும் தருணங்களிலெல்லாம் எனக்காக ஜெபிக்க மறக்காதீர்கள் என்றுதான் கூறி முடிப்பார். எங்கள் அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே, எங்களுக்காக இறைவேண்டல் செய்யுங்கள் என்று இப்போது நாங்கள் உங்களிடம் வேண்டுகின்றோம்.
கடந்த உயிர்ப்பு ஞாயிறன்று இந்த பெருங்கோவிலின் மேல் மாடத்திலிருந்து கடவுளின் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தது போல திரு அவையையும் ரோமை நகரையும் அனைத்துலகத்தையும் விண்ணகத்திலிருந்து ஆசீர்வதியுங்கள். நேர்மையான இதயத்துடன் உண்மையை தேடும் மற்றும் நம்பிக்கையின் ஒளியை உயர்த்தி பிடிக்கும் மனிதகுலத்தையும் தழுவிக்கொள்ளுங்கள். Che dal cielo tu benedica la Chiesa, benedica Roma, benedica il mondo intero che cerca la verità con cuore sincero e tiene alta la fiaccola della speranza. கர்தினால் ரே அவர்களின் மறையுரையை தொடர்ந்து சிறு மணித்துளிகள் அமைதியில் வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்தவர்கள் தியானித்தனர். அதன் பின் அனைத்துலக நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கள் எடுத்துரைக்கப்பட்டன. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ், அனைத்துலக நாடுகளில் வாழும் மக்கள், ரோமன் கத்தோலிக்க திருப்பீட தலைவர்கள் மற்றும் அனைத்து ஆன்மாக்கள், நம்பிக்கையாளர்கள், திருப்பலியில் பங்கேற்கும் மக்கள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாட்டுக்கள் எடுத்துரைக்கப்பட்டன. காணிக்கை பவனியை தொடர்ந்து நடைபெற்ற திருநற்கருணை பவனியில் உலகெங்கும் வாழும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். திருநற்கருணை பவனியை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின் புனிதர்கள் மன்றாட்டு மாலையானது எடுத்துரைக்கப்பட்டதும் கிழக்கத்திய திரு அவை முதுபெரும் தந்தையர்கள் திருத்தந்தையின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி ஜெபித்தனர். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற அன்னை மரியாவின் பாடலை தொடர்ந்து திருத்தந்தையின் உடலானது வத்திக்கான் வளாகத்திலிருந்து புறப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்கப்பெட்டியானது வத்திக்கான் வளாகத்திலிருந்து இறைமக்கள் நடுவில் வலம் வந்தது. கரவொலி எழுப்பியவர்களாய் கண்ணீருடன் மக்கள் அனைவரும் திருத்தந்தைக்கு பிரியாவிடை கொடுத்தனர். மேலும் சிலர் மேரி மேஜர் பெருங்கோவில் வரை திருத்தந்தையின் அடக்கப்பெட்டியுடன் சென்றனர். அங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருத்தந்தையின் வருகைக்காக காத்திருந்தனர். ஏறக்குறைய 6 கிலோமீட்டர் தூரம் உள்ள ரோமின் வரலாற்று சிறப்புமிக்க பாதைகளை இறுதியாக கடந்து தனது மந்தையின் மக்களை இறுதியாக வாழ்த்திய வண்ணம் பெருங்கோவிலை வந்தடைந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேரி மேஜர் பெருங்கோவிலுக்கு கொண்டுவரப்பட்ட திருத்தந்தையின் உடலானது பெருங்கோவிலின் வளாகத்தில் புலம்பெயர்ந்தோர், ஏழைகள், முன்னாள் சிறை கைதிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் என 40 பேர் அடங்கிய குழுவால் வரவேற்கப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலிற்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் மேரி மேஜர் பெருங்கோவிலின் படிகளில் நின்று வெள்ளை நிற ரோஜா மலர்களை கைகளில் தாங்கியவர்களாய் அவர்கள் திருத்தந்தைக்கு பிரியாவிடை கொடுத்தனர். ரோம் நகரின் ரெபிபியா சிறையில் புனித கதவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திறந்து வைத்தபோது திருத்தந்தையை சந்தித்த சிறை கைதிகளும் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். திரு அவையின் தாயாகிய அன்னை மரியாவின் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டிருக்கும் எளிய மகனாக திருத்தந்தை அவர்களின் உடல் அன்னை மரியாவாலும் தனது வாழ்வு முழுவதும் யாருக்காக அதிகம் குரல் கொடுத்தாரோ அத்தகையோரான வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்கள் அனைவராலும் வரவேற்கப்பட்ட நிகழ்வு மனதை உருக்கும் நிகழ்வாக அமைந்தது. தனது எல்லா திருப்பயணங்கள் மற்றும் மருத்துவமனை சிகிச்சைகள் என எல்லா நிலையிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சென்று ஜெபிக்கும் அன்னை மரியா திரு உருவ படம் உள்ள சிற்றாலயத்திற்கு அருகில் திருத்தந்தையின் கல்லறை வெகு எளிமையானதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. லத்தீன் மொழியில் திருத்தந்தையின் பெயர் பிரான்சிஸ்குஸ் என்று மட்டுமே பொறிக்கப்பட்டுள்ள இந்த கல்லறைக்கான பளிங்கு கற்களானது திருத்தந்தையின் தாத்தா பாட்டி அர்ஜென்டினா நாட்டிற்கு குடிபெயர்வதற்கு முன்னர் வாழ்ந்த இத்தாலிய மாநிலமான லிகூரியாவிலிருந்து அவர்களது உறவினர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் அடக்கம் செய்யப்பட விரும்பும் இடமாக தேர்ந்தெடுத்த மேரி மேஜர் பெருங்கோவிலுக்குள் சாலூஸ் போப்புலி ரொமானி என்ற பெயரில் அன்னை மரியா திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்கும் பவுல் சிற்றாலயத்திற்கும் ஸ்போர்சா சிற்றாலயத்திற்கும் இடையே உள்ள இடத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் வைக்கப்பட்டது. பாஸ்கா பாடல், நன்றி புகழ் மாலை, நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு, பற்றுறுதியும் நம்பிக்கையும் போன்றவற்றை எடுத்துரைக்கும் திருப்பாடல்கள் 114, 118, 42, 16 ஆகியவை லத்தீன் மொழியில் பாடலாக பாடப்பட்டன. கர்தினால் ஃபரேல் அவர்கள்
இறுதி ஜெபத்தினை எடுத்துரைத்து புனித நீர் மற்றும் தூபம் கொண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் இருக்கும் அடக்கப் பெட்டியினை அர்ச்சித்தார். திருத்தந்தையின் அடக்கப்பெட்டி அர்ச்சிக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டதும் அன்னை மரியின் பாடலானது பாடப்பட்டது. கருணை, நீதி மற்றும் அமைதியின் உலகளாவிய குரலுக்கு சொந்தக்காரர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கும் ஆதரவாக நின்றவர், சமத்துவமின்மைக்கு எதிராக துணிவுடன் பேசியவர், இரக்கத்தின் இணையற்ற அடையாளமாக வாழ்ந்தவர், துன்புறுவோருடன் துணை நிற்கும் ஆதரவாளராக திகழ்ந்தவர் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். அன்பு செய்வதிலும் மனிதநேயம் காப்பதிலும் மதங்களை கடந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வாழ முயல்வோம். அன்பை விதைத்து அதை அகிலம் முழுவதும் பரப்பிய அவர் போல அன்பினால் இவ்வுலகை கட்டியெழுப்ப முயல்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இம்மண்ணில் விதைத்துள்ள விழுமிய விதைகள் நம் வாழ்வில் துளிர் விடட்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க திருப்பலி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.